இவர் யார் என்பதை தெரிந்து கொள்வார்கள், அறிந்து கொள்வார்கள் என்பதற்காகவே பாருங்க, அவரு தேவனுடைய சிருஷ்டிப்புன்னு சொல்லலாம். இந்த ஆதியாகமம் 1 10 வரல இந்த சிருஷ்டிப்பை பார்த்துங்க. 27ல மனுஷனை எப்படி சிருஷ்டித்தாரு அப்படின்னு பார்த்துங்க. ஆனா டீக்ரியேஷன் சொல்றாங்க. அப்படின்னா என்ன? அவர் படைத்த அந்த கவனிங்க, இந்த சிருஷ்டிப்பு இப்ப தலைமுறை தலைக்கீழா மாறுதான். எப்படி மாறிடுச்சு? தலைக்கீழா மாறுது. கடவுள் ஆர்டர்வா படைக்கிறாரு, மனுஷன் பாவத்தில் விழுந்த உடனே இப்ப எப்படி ஆயிருது? அதன் போட்டவ இப்படி பார்த்தா நல்லா இருக்கும், தலைக்கீழ திருப்பி பார்த்தா எப்படி இருக்கும்? காலு தலைக்கிட்டு வந்துடும். பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இப்ப மனிதன் பாவத்தில் விழுந்த உடனே இந்த சிருஷ்டிப்பெல்லாம் என்ன ஆயிடுச்சு? தலைக்கீழா மாறிடுச்சு. இப்ப பாருங்க, இந்த பாத்தீங்களா அந்த 27ல சொல்றாரு, அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார், அவர்களை தேவசாயில உண்டாக்கினார்னு சொல்றாரு இல்லையா? அப்ப இந்த ஆணும் பெண்ணும் உண்டாக்குறாரு இல்லையா? பாருங்க, கடவுள் உண்டாக்குன அந்த அடிப்படையில் கணவன் மனைவி வாழும்போது அந்த குடும்பம் எப்படி இருக்குது? ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும் இல்லையா? அந்த வார்த்தைக்கு விரோதமாய் கணவனும் சரி மனைவியும் சரி வார்த்தைக்கு ஆப்போசிட்டா வாழும் பொழுது டோட்டல் குடும்பத்தில் வேற மாதிரி இருக்கும். சாப்பாடே வேற மாதிரி ஆயிரும், நம்மளை கொண்டு வந்து பரிமாறுற விதமே வேற மாதிரி ஆயிரும், நம்ம மேல எரிச்சல் உண்டாயிரும். பார்த்துருக்கீங்களா? சண்டையே வேற மாதிரி இருக்கும். தேவனுடைய வார்த்தையை பின்பற்றி வாழும் பொழுது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒத்துமை, அந்த ஐக்கியம், அந்த உறவு, இதெல்லாம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். இப்ப இவங்க தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா வாழும்போது எல்லாம் சிருஷ்டிப்புக்கு தலைக்கீழா மாறுது. எது எது எங்க இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்காது, எல்லாம் வேற மாதிரி அலங்கோலமா மாறி இருக்கு. அப்போதான் இங்கே சொல்றாரு என்னன்னு சொல்லி, மோசேயின் காலத்துல இந்த 10 வாதையை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? மோசேயின் காலத்துல 10 வாதை அனுப்புறாரு. பாருங்க, தவளை ஒரு குளத்துல இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா? ஊரு முழுவதும், வீடு முழுவதும், தெரு முழுவதும், நம்ம பாத்திரத்தில எல்லாம் சட்டில எல்லாம் தவளை இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்குமா? அதனாலதான் சொல்றாரு ஆண்டவர், நான் படைத்தது எது எது எங்கெங்க இருக்குமோ அதெல்லாம் அங்க இருந்துச்சு. பார்வோன் தேவனுடைய காரியங்களுக்கு விரோதமாய் செய்யும் பொழுது தண்ணியில் இருக்கிற தவளை எல்லாம் எங்க வந்துருச்சு? எங்க வந்துருச்சு? ஊர்ல வந்துருச்சு, வீட்டுல வந்துருச்சு. பார்வோன் ராஜா, அவன் வீட்டிலேயே தவளை வந்துருச்சு. சட்டியை திறந்தா புள்ள தவளை இருக்குது. தண்ணி குடிக்கணும்னா போறான், தவளையா இருக்குது. அடுத்தது சொல்றாரு, தண்ணியை படைத்ததும் தேவன் தான், நம்மளுடைய உடம்புல ஓடுற ரத்தத்தை படைச்சதும் தேவன் தான்.